மக்கள் நலன் காக்கும் கூட்டு இயக்கத்தின் தலைவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார்கள். அது குறித்த நேரலையை பார்க்கலாம். அறப்போர்க்களங்கள் அமைகின்ற வகையில் ஒரு கூட்டு இயக்கம் அமைப்பதென்று தீர்மானித்து 15 அம்ச கோரிக்கைகளை அதிலே முன்வைத்திருந்தோம். குறிப்பாக ஊழலை மத்தியிலும் மாநிலத்திலும் ஊழலை எதிர்ப்பது, நேர்மையான அரசியலை முன்னெடுப்பது என்பதுதான் பிரதானமான நோக்கமாக முன்வைத்த போது பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் கட்சி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், திராவிட முன்னேற்றக் கழகம் ஆகிய இந்த கட்சிகளை எந்த காரணத்தை முன்னிட்டோ அதனோடு எந்த ஒரு உடன்பாடும் வைத்துக் கொள்ள முடியாது என்பதை தொடக்கத்திலேயே எங்கள் வாத பொருளாக வைத்து அதை அனைவரும் ஒருமனதாக ஏற்றுக்கொண்டு அதற்கு பிறகு அந்த நிகழ்ச்சி அமைக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு இந்த 15 அம்ச கோரிக்கைகளை வைத்து 5 இடங்களில் அந்த டேட்டில் ஆகஸ்ட் 13, ஆகஸ்ட் 27 5 இடங்களில் வச்சது. ஆகஸ்ட் 13 அதில் ஆகஸ்ட் 13 5 மண்டலம் 5 மண்டலங்களில் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அன்று ஒரு மிகப்பெரிய மக்கள் திரள் பேரணிகள் நடத்துவது என்று முடிவெடுத்து அதன்படி தஞ்சையிலும், நெல்லையிலும், மதுரையிலும், ஈரோட்டிலும், சென்னையிலும் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற கூட்டத்தில் நாங்கள் அனைவருமே பங்கேற்றுக் கொண்டோம். மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் தமிமுன் அன்சாரி அவர்கள் பங்கேற்றார்கள். அது பல்லாயிரக்கணக்கானவர்கள் கலந்து கொண்டு வள்ளுவர் கோட்டத்துக்கு அருகில் அப்படி ஒரு நிகழ்வு இதுவரை நடைபெற்றதில்லைங்கிற அளவுக்கு பேரெழுச்சியோடு நடைபெற்றது. அதன் பின்னர் அந்த கூட்டத்தில் இதுவே அரசியல் கூட்டணியாக முன்னெடுக்கலாம் என்கின்ற ஒரு விருப்பம்தான் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் 7ஆம் தேதி அன்று, செப்டம்பர் 7ஆம் தேதி அன்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை அலுவலகமான தாயகத்தில் நாங்கள் அனைவருமே கூடிய பொழுது இந்த கூட்டத்திற்கு மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்கள் கலந்து கொண்டார்கள். இதுக்கு முன்னாடி கோவில்பட்டியில் நடந்த கூட்டம் 27 ஆகஸ்ட் 27 அந்த முதல் 5 கட்ட போராட்டங்கள் நடத்துவதற்கு தொடர்ச்சியாக ஒரு முடிவெடுத்து ஒரு மக்கள் திரள் பொதுக்கூட்டமாக கோவில்பட்டியில் ஒரு மிகப்பெரிய கூட்டம். அண்மை காலத்தில் கோவில்பட்டியில் அவ்வளவு பெரிய கூட்டம் நடைபெற்றதில்லை. அந்த கூட்டம் நடைபெற்றது. அதில் பேராசிரியர் ஜவஹருல்லா அவர்களும் பங்கேற்றார்கள். 7ஆம் தேதி அன்று நடைபெற்ற கூட்டத்தில் இது அரசியல் கூட்டணியாக என்ற கோவில்பட்டி கூட்டத்தில் முத்தரசன் அவர்கள் இதுவே ஒரு அரசியல் கூட்டணியாக முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்தார்கள். திருப்பூரில் கூறுவதை இங்கேயே கூறினால் என்ன என்கிற பொழுது அதிமுக, திமுக இரண்டும் ஊழல் கட்சிகள், இவை தோற்கடிக்கப்பட வேண்டிய சக்திகள் என்று பேசினோம். 7ஆம் தேதி என்று கூடிய கூட்டத்தில் நாங்கள் அரசியல் கூட்டணியாக முடிவெடுப்பதற்கு நாங்கள் ஒரு போராட்ட இயக்கமாகத்தான் நாம் பேசி வந்தோம். ஆகவே அரசியல் கூட்டணி என்ற கருத்தை நீங்கள் முன்வைத்தீர்கள் என்கிற போது விருப்பத்தை தான் சொன்னோம். இப்பொழுதும் கூட விருப்பத்தை சொல்லுகிறோம். மனிதநேய மக்கள் கட்சி இந்த 2 திமுக, அதிமுக எதிர்க்கிற விதத்தில் நீங்களும் எங்களோடு கரம் கோர்த்து வர வேண்டும் என்கிற விருப்பத்தை கூறுகிறோம். நீங்கள் உங்களுடைய இயக்கத்திலும் இந்த கருத்தை நாங்கள் தெரிவித்ததாக சொல்லுங்கள் என்று சகோதரர் தொல் திருமாவளவன் அவர்களும், சகோதரர் ஜிஆர் அவர்களும், சகோதரர் முத்தரசன் அவர்களும் நானும் கூறினோம். அவர்களும் அதை நாங்கள் வாதிக்கிறோம் என்றுதான் கூறினார்கள். அதன் பின்னர் அவர்கள் நாங்கள் இந்த கூட்டணியில் அரசியல் கூட்டணியாக வருகிற பொழுது அதில் மனிதநேய மக்கள் கட்சி இடம்பெறாது என்று சொன்னார்கள். நாங்களும் அவர்களை மிக கௌரவமாக நாங்கள் பொது பிரச்சனைகளுக்கு கரம் கோர்த்ததற்கு நாங்கள் நன்றி பாராட்டுகிற விதத்தில் அது பற்றி நாங்கள் எந்த விமர்சனமும் செய்யவில்லை. அவர்கள் கட்சியினுடைய பிரிராகட்டிவ், அவருடைய உரிமை. ஆனால் இதன் பின்னர் இந்த மக்கள் நல கூட்டியக்கம் பீப்புள்ஸ் வெல்ஃபேர் ஃப்ரண்ட் அது முதலில் வைத்த 15 அம்ச கோரிக்கைகளையே முன்வைத்து தொடர்ந்து நாம் பணிகளை ஆற்றுவது குறித்து விவாதிப்பதற்கு இந்த அக்டோபர் 5ஆம் தேதி இந்த நிகழ்ச்சியிலே இன்று கலந்து ஆலோசனை செய்வது என்ற விதத்தில் இன்று காலையிலே நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் மனம் திறந்து எல்லோரும் மகிழ்ச்சியாக
கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். இந்த மக்கள் நல கூட்டு இயக்கம் இது 4 பேர் ஒன்றாக இருந்து செயல்பட மாட்டார்கள் என்று இன்று காலை வரை வந்த செய்திகளை நாங்கள் ரொம்ப நகைச்சுவையாக பரிமாறிக்கொண்டோம். காரணம் என்னவென்றால், கோவை பொதுக்கூட்டத்தில் முதலில் வரவேற்றதே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் தான். என்னை பொன்னாடை போர்த்தி வரவேற்றார்கள். சகோதரர் திருமாவளவனுக்கு போன்ல வாழ்த்து சொன்னார்கள். நான் மேடைக்கு போகிற போது சிபிஐ நகர தோழர்கள் எனக்கு கைத்தறி ஆடை அணிவிக்க வந்த போது அவர்களை நீங்கள் மேடையே அதை போடுங்கள் என்று சொன்னேன். காஞ்சிபுரத்தில் அவர்கள் அதற்கு அந்த நிகழ்ச்சியில் அவர்கள் 2 கட்சி சார்பில் மேடையில் இருந்தவர்கள் பேசினார்கள். உடனே விடுதலை சிறுத்தைகள் கட்சி புறக்கணிப்பு என்றும், வருவாரா என்றும், விலகுகிறது என்றும், வேறொரு பக்கத்திலே பேச்சு நடக்கிறது என்றும் அவரவர்கள் கற்பனைக்கு ஏற்ற விதத்தில் கருத்துக்கள் சொல்லி மாற்றார்கள். அது தவறு ஒன்றுமில்லை. நான் நேற்றைக்கே தெளிவுபடுத்தியிருக்கிறேன். பொழுது விடிந்தால் எல்லாம் தெரிய போகிறது. இன்று காலையிலே கூட ஒரு பத்திரிகையில் இந்த நிகழ்ச்சிக்கு திருமா வருவாரா என்று கூட செய்தி போட்டார். இது அசைக்க முடியாத இந்த 4 அமைப்புகளும் ஒன்று சேர்ந்து அமைத்திருக்கக்கூடிய மக்கள் நல கூட்டு இயக்கம் வெறும் தேர்தலை மட்டும் நோக்காக கொண்டு அமைக்கவில்லை. ஒரு தொலைநோக்கோடு தமிழகத்தின் சீரழிவுகளிலே இருந்து தமிழகத்தை மீட்க சாதி மத பேதமற்ற உண்மையான சமூக நீதியை நிலைநாட்டுகிற, ஜனநாயகத்தை பாதுகாக்கிற, அடக்குமுறைகளை எதிர்க்கிற, ஒடுக்குமுறைகளை எதிர்க்கிற, ஊழலை தகர்க்கிற ஒரு அமைப்பாக மிக உறுதியாக செயல்படும் என்ற விதத்தில் மக்கள் நல கூட்டு இயக்கம் சில திட்டங்களை இன்று வகுத்திருக்கிறது. அதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நான் வாசிக்கிறேன். மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளராக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் செயல்படுவார் என ஒருமனதாக தீர்மானிக்கப்பட்டது. 2. செயல் திட்ட வரைவு குழு. மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை தயாரிக்க பின்வரும் 8 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செந்தில் அதிபன், வே. ஈஸ்வரன். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கே. பாலகிருஷ்ணன் சட்டமன்ற உறுப்பினர், பி. சம்பத். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுப்பராயன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கோ. பழனிசாமி. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் சிந்தனை செல்வன், எஸ். பாலாஜி. 3. செயல் திட்ட அறிக்கை இறுதி செய்தல். மக்கள் நல கூட்டியக்க தலைவர்கள் அக்டோபர் 23ஆம் நாள் சென்னையில் கூடி 2016 சட்டமன்ற தேர்தல் அணுகுமுறை குறித்தும் குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கை குறித்தும் விவாதித்து இறுதி செய்வார்கள். 4. அறிக்கை வெளியீடு. தலைவர்களால் இறுதி செய்யப்பட்ட குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கை நவம்பர் 2ஆம் நாள் சென்னையில் வெளியிடப்படும். 5. குறைந்தபட்ச செயல் திட்ட விளக்க பொதுக்கூட்டம். மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் குறைந்தபட்ச செயல் திட்டத்தை விளக்கி நவம்பர் 28ஆம் நாள் கோவை மாநகரில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறும். அவங்களுக்கு கொடுத்துருங்க. ஜெராக்ஸ் எடுக்க. சரி சரி, நீங்க ஆளுக்கு ஒண்ணு நீங்க கையில் அண்ணன் இருக்கு. இந்த பக்கம் போய் இந்த பக்கம் தம்பி அங்க கொடுங்க. பிரஸ் தான் வாங்குவாங்க.
அது அவங்க அதுதான் வந்திருக்காங்க கேட்பாங்கல்ல. எங்கள் அடிகள் மிக கவனமாக எடுத்து வைக்கப்படுகின்றன. அவர் ஸ்டெப்ஸ் ஆர் வெல் மெஷர்ட். ஒவ்வொரு அடியும் மிக கவனமாக எடுத்து வைக்கிறோம். குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கையை 8 பேர் கொண்ட குழு வரைவு அறிக்கையாக தயார் செய்த பின் அதை இந்த 4 இயக்கங்களின் தலைவர்களும் அதற்கு ஆய்வு செய்து இறுதி வடிவமாக்குவது இம்மாதம் 23ஆம் தேதி சென்னை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெறுகிறது. அப்பொழுது உங்கள் அனைத்து கேள்விகளுக்கும் பதிலே விடை கிடைக்கும். கூட்டு இயக்கத்திற்கு கூட்டு இயக்கம் 4 பேர் கொண்டது மட்டும்தான் கூட்டு இயக்கம். அதன் பிறகு நான் 23ஆம் தேதி சொல்லக்கூடிய பதிலில் எல்லா கேள்விகளுக்கும் அன்றைக்கு பதில் அளிக்கப்படும். நிச்சயமா ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ளத்தான் செய்வோம். ஆனால் கூட்டு இயக்கம் என்பது 4 கட்சிகள் மட்டுமே. எப்படிங்க? ஐயோ, அப்படி சொல்லவே இல்லை. கற்பனை யாராவது எழுதியிருப்பாங்க. வேண்டாம், வீடியோ இருக்கு, போட்டு பாருங்க. தெளிவா சொல்லியிருக்காரு. அது மாதிரி தவறெல்லாம் நான் செய்ய மாட்டேன். ஒவ்வொருத்தையும் கேளுங்களேன். எல்லாரும் அதே கருத்துல இருக்க போய்தான் அந்த கருத்துல இது சொல்ல முடியுது. ஒரு காரும் இல்லை. அது 23ஆம் தேதி அதற்கான உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் 23ஆம் தேதி வரை பொறுங்கள். முதல்ல குறைந்தபட்ச செயல் திட்டம் தான் முதலாவது வேலை திட்டம். அதை இறுதி செய்வது அது மிக முக்கியமானது. அந்த செயல் திட்டத்தை விளக்கி பொதுக்கூட்டம் கோவையில் 28ஆம் தேதி நடைபெறுகிறது. வைகோ அறிவித்த முடிவு 3ல தெளிவாக அவரும் சொன்னாரு இருக்கு. மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்கள் அக்டோபர் 23ஆம் நாள் சென்னையில் கூடி 2016 சட்டமன்ற தேர்தல் அணுகுமுறை குறித்தும் குறைந்தபட்ச செயல் திட்ட அறிக்கை குறித்தும் விவாதித்து இறுதி செய்வார்கள். அதான் சொன்னாரு. 23ஆம் தேதி அக்டோபர்ல குறைந்தபட்ச செயல் திட்டம் சம்பந்தமாக தேர்தல் அணுகுமுறை குறித்து விவாதிச்சு அன்னைக்கு அறிவிக்கும். இந்த இயக்கத்தில் இருக்க 4 கட்சிகளுமே கடந்த காலங்களில் திமுக அதிமுக பார்த்தது. திடீர்னு இந்த இயக்கம் திடீர்னு ஒன்றும் இல்லை. இது கிட்டத்தட்ட 2 மாத காலமாக நாங்கள் கலந்து பேசி ஆலோசித்து எடுக்கப்பட்ட முடிவு. திடீரென்று ஒன்று எடுக்கப்பட்ட முடிவு அல்ல. பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்களை நான் மிக மரியாதையோடு நேசிக்கிறேன். தமிழகத்தில் ஊழல் மலிந்து பொதுவாழ்வு சிதைந்து மக்கள் பெரும் துன்பத்தை எதிர்நோக்கி இருக்கிற வேளையில் ஊடகவியலாளர்களும் பத்திரிகையாளர்களும் அவர்கள் ஒரு சமூக பிரஜையோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இப்படிப்பட்ட முயற்சிகள் ஊக்குவிக்கின்ற விதத்திலே அவர்கள் அதை முன்வைத்தால் அது தமிழகத்துக்கு பயனுள்ளதாக இருக்கும். மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய இந்த 4 கட்சிகளும் சேர்ந்து மக்கள் நல கூட்டு இயக்கத்தை அமைத்திருக்கிறார்கள். இந்த இயக்கத்தின் கொள்கைகள், இந்த இயக்கம் மேற்கொண்ட பிரச்சாரங்கள், பரப்புரைகள், இந்த இயக்கத்திற்கு எதிராக எழுந்த விமர்சனங்கள் குறித்து வைகோ இந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டார். அதனைத் தொடர்ந்து இன்று நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் எழுந்த 5 தீர்மானங்கள் குறித்தும் அவர் விவரமாக தெரிவித்திருக்கிறார்.